ஸோ இந்த தாட்டி வந்து நம்ம 3 நிமிஷம் ட்விட்டர் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ் சொன்ன மாதிரி ஒரு டெட் பாடிக்கோ டெட் பாடியோட ஹெட்டு போயிட்டு அதுக்கு உயிர் வந்துடும். அதோட துருப்பிடிச்ச கத்தியோட அண்ட் உங்களுக்கு கண்ட்ரோலையும் கொஞ்சம் போட்டுறேன். அண்ட் ப்ரீவியஸ் ஆர் சொன்ன மாதிரி தான் அந்த சோல்ஜர் நம்ம கேட்பாங்க சத்திரியா சொல்லிட்டு நம்ம வெறும் டங்ஸ் அப்லேயே ஓகே தான் சொல்லிடுவோம். ஸோ இதில் வந்து செகண்டரி வெப்பன் அதான் ரெண்டாவது வெப்பன் இருக்குது. இது எது நல்லா இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் சீடு சொல்லித்தரேன். சீட்டுக்கு மேலே எனிமி மேலே ஒரு மார்க் காமிக்கும். அந்த மார்க் அதுக்கு முன்னாடி சீடு டக்குன்னு அனுப்பிச்சா பேரி பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வெப்பன் பவ் உங்களுக்கே தெரியும் அது ஒரு லாங் ரேஞ்ச் வெப்பன் சொல்லிட்டு ஈஸியாக அடிச்சிடலாம். அண்ட் எனிமி டோர் பக்கத்தில் இருந்ததுன்னா அவனை ஸ்டண்ட் பண்ணலாம். சப்போஸ் நம்ம அடிச்சுக்கு போது இன்னொருத்த வரான்னா ஈஸியாக டாச் பண்ணிட்டு எனிமி திரும்ப அடிக்கலாம். சில எனிமி கில் பண்ணோடனே நமக்கு ஒரு மொமெண்டம் ஸ்பீட் கிடைக்கும் 10 செகண்டுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு எனிமி மேலே ஸ்டார் போட்டுச்சுன்னா அவங்ககிட்ட ஒரு ஐட்டம் இருக்குது அர்த்தம். இப்போ கிடைச்சது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல். இந்த ஸ்க்ரோல் என்ன பண்ணாலும் உங்கள் அட்டாக்கையும் ஹெல்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். நீங்கள் லெஃப்ட் சைடு ஆஃப் சைடு பார்த்தாவே ஹெல்த் பார் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சர்ட் எனிமி கிட்ட மட்டும் ஒரு ஃபுட்டையும் அந்த ஃபுட் என்னன்னா நம்ம ஹெல்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். ஒரு செஸ்ட் பார்த்தா ஒன்று வெப்பன் அப்படின்னா ஸ்கில், அது கூடவே ஒரு டெட் செல் இருக்கும். இப்போ கிடச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐஸ் கிரேனேட். இது வச்சு நம்ம இனிமேல் ஃப்ரீஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் பே பண்ணாமல் உடச்சிங்கன்னா கர்ஸ் உங்கள் மேலே இருக்கும். அண்ட் இந்த மாதிரி பிளேஸ் இருந்தால் மர்ஜெட் இருப்பான். மர்ஜெட் கிட்ட பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 ஐட்டம்ஸ் தான் இருக்கும். அது நீ காயின் வச்சு தான் பர்ச்சேஸ் பண்ணணும். இதுதான் எஸ்கேப் டோர். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ போகிறது முன்னாடி இந்த இடத்த செக் பண்ணணும். செஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா ரெட் ஸ்கல் இருந்துச்சு. ரெட் ஸ்கல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சர். ஏன்னா டபுள் டேமேஜ் நம்மளுக்கு தான் தரும். ஸோ இது டெலிபோர்ட்டு. இது வச்சு நம்ம எங்கெல்லாம் போகணுமோ அங்கே டெலிபோர்ட் பண்ணலாம். நான் கொஞ்சம் குறிப்பிட்ட தூரம் போனால் அங்கே இன்னொரு ஸ்கில் இருந்துச்சு. அதுக்கும் தாண்டி போனால் ஒரு மம்மி ஆட்டோ ஒரு டப்பா இருக்கும். அதுக்கு வந்து ரூயிஸ் கண்டிப்பாக தேவை. அண்ட் அதே மாதிரி இந்த பச்சைக்கும் ஒரு ரூயின் தேவை. இப்போ நான் மேப் ஃபுல்லாக சர்ச் பண்ணிட்டேன். ஸோ அந்த எக்ஸிட் ஒரு ஏரியா நான் திரும்ப போக போகிறேன். ஸோ இந்த டோரை வந்து நீங்கள் கிராஸ் பண்ணணும். இங்கே வந்து 2 டைப்பான டோர் இருக்கும். ஒன்று டைம் கண்டிஷன், இன்னொன்று கில் கண்டிஷன். டைம் கண்டிஷன் வந்து என்னதுன்னா நீங்கள் 2 நிமிஷத்துக்குள்ளே வரணும். கில் கண்டிஷன் வந்து ஒரு 30 பேரை கொள்ளணும். நம்ம வந்து 30 பேர் கொண்டாச்சு. ஆனால் நம்ம உள்ளே போகலாம். இங்கே வந்து காயின், டெட் செல்ஸ் அண்ட் இங்கே வந்து வெப்பன் அண்ட் ஸ்கில்ஸு. அண்ட் இவன் தான் கலெக்டர். இவங்கிட்ட வந்து தான் டெட் செல்ஸ் செல் பண்ணணும். ஸோ இவங்ககிட்ட நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். ஒரு நீங்கள் நிறைய ஐட்டம்ஸ் அன்லாக் பண்ணணும்னா ப்ளூ பிரிண்ட் தான் எடுக்கணும். நான் இப்போதைக்கு ஹெல்த் ஃபிளாஷ் மட்டும் வாங்கிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் டெட் செல் வச்சு கதுகிட்ட போனால் நீங்கள் ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணால் போடா சொல்லணும். பட் நீங்கள் சேமிக்கணும்னா டோர் உடச்சி கூட போகலாம். இவங்ககிட்ட மியூட்டேஷன் இருக்கும். இது வந்து பஃப் என்ன பெர்க் கூட சொன்னால் நான் வந்து ஹெல்த் பெர்க் தான் எடுக்க போகிறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தையும் ஃபிளாஷ்க்கையும் ரீஸ்டோர் பண்ணணும். இந்த டோரில் நிறைய எனிமி இருப்பாங்க. நிறைய சேலஞ்ச் இருக்கும். அண்ட் இது கூட தான் நம்ம ரூல்ஸ் கலெக்ட் பண்ணோம். ஸோ நம்ம அடுத்த ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம்.